காலகாலத்துல கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தாக்கா நல்லா துணி போட்டு மூஞ்சி மொற ஆளுக்கு வச்சுக்கிறேன். எந்த மாப்பிள்ளை பாவனு கல்யாணம் பண்ணிப்பான்? எப்போ என்ன இப்படி கலாய்க்கிறா? கலாய்க்கலமா, உன் மூஞ்சி இருக்கிற சைஸும் உடம்பு இருக்கிற சைஸும் பார்த்து சொல்றேன். எப்பா எதனா நல்லா வசதியான இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, உனக்கு புண்ணியமா போயிடா. நானும் அந்த இடத்துல தாங்கிறேன். நீ நல்லா துணி போட்டு 125 இன்ச்சில் இருக்கிற. அதே சொல்லி சொல்லி காட்டாதியா, தூங்கும் போது மெசி போடுவான். நீ மெர்சா நான் என்னமா அவர்கிட்ட ஒரு அப்பனை பார்த்து இப்படி சொல்றியம்மா? அதோ தொராம்பல் அவங்க கிட்ட ஒன்னா பேசி பாரு, நல்லா சூப்பரா இருக்கிறான். இவ்வளவு சேராகுது, ஏன்னா ஒரு முசைக்கு போட்டுருந்தா அழகா வந்திருக்கலாமே. அம்மா மாப்பிள்ளை நல்லா தாங்கிறான், மாமான்னு கூப்பிட மாட்டி போட்டு. மாமா உன்னதான் மாமா. என்னையா என்னையா கூப்பிட்டா? ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா பண்ணிக்கிறேன், ஆனா என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டால. ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா நீயா? நீ ஊன்னு சொல்லு, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுறேன் நானு. அப்படியே 8 வீட்டு மேல ஓடிப்பேன். உன்னை வீட்டோட மாப்பிள்ள கூட்டின்னு போயிட்டு வேலை உனக்கு சோறு பண்ணுமா? நீ தானே என்ன மாமான்னு சொன்ன, கட்டிக்கிறேன்னு வேற கேட்டீங்களா? போடா, என் பொண்ணு கோவம் வந்து மெரிச்சிட போறா. மெரிச்சாலும் மெரிச்சோம், நம்மளுக்கு என்னத்து வம்பு, போயிடலாம். என்னப்பா முதலாளி கல்யாணம் ஆனவனாக்குறான்? சரிவா, யாருன்னா மாட்டானா பாக்கலாம். நல்லா யானை 40 கிலோ சோத்துன மாதிரி நடக்கிறியாமா? அடவாமா போலாம். அட போயா மெசிட்டு போறான். தபருசா, நான் சொல்ற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சத்தியமா செத்துருவேன்பா. செத்து போ, நல்ல BMW காரா பார்த்து செத்து போ. மாமா எனக்கு என்ன குறைச்சல்? ஏன் உங்க பொண்ணு எனக்கு தர மாட்டீங்க? என்னடா இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கு? இவ்வளவு பேச நான் வளர்த்து ஒண்ணு இல்லாத நான் கொடுக்கணுமா? எங்க காதல் தெய்வீக காதல் மாமா. தெய்வீக காதலா? கழுத்து மேலே வைப்பேன். என்ன பேசுற நீ? என்ன மாமான்னு கூப்பிடுற வச்சுக்காத. உஷா, நான் உஷா பண்றது சோறு வச்சு சாம்பார் வச்சிடலாமா? அடி மண்டு, அத சொல்லடி. உங்க அப்பா திட்டாரு, அத சொல்றேன். நம்மள வாழதான் விட மாட்டாங்க, செத்துடலாமா? நீ முதல்ல செத்துடுமா, ரெண்டாவது நான் சாகுறேன். என்ன ஊட்டான இதை பத்தி பேசுறீங்க? போய் தொலைங்க. ஒரு ஜீவன் தான் தட 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 டான். என் பாடல் தான் தட 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 டான். ஓயாமல் கேட்கின்றது. ஜி அப்படியே விட்டா சேர்த்துல போய் சொல்லிருப்பீங்க. மனுஷாச்சி இல்லையா? ஒரு பொண்ணு மேல பாசம் இல்லையா? நீலாம் நான் அப்ப உன்னை வளர்த்ததுக்கு 4 கழுதையை வாங்கி இருந்தாலும் மூட்டை சுமந்திருக்கும். ஃபுல்லா வேஸ்ட். போடு. தெய்வம் தந்த வீடு வீதி எதுக்கு? டான் 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 டான். தெய்வம் தந்த வீடு வீதி எதுக்கு? கடுப்பு வந்து இருக்கு, கரம்ப பிடிச்சுங்க. ஏய் போல இல்லையா? வேற மேசு நம்ம போலாம். பாண்டிய, என்னடா அவன் பொண்ணை தெத்திட்டு பழுத? லவ்வாண்டா லவ் வந்துச்சுங்க, தெத்து விட்டேன். பாத்தியா, அந்த மூஞ்செல்லாம் லவ் பண்ணி கூட்டும் போது நீ எங்க ஏரியா? என்னடா பொண்ணை பெத்து வேணா பேரல பெத்து வச்சுக்கிற? என்ன பண்றது? தூங்குது. ஏமா மனசாட்சி இல்ல உனக்கு? உங்க அப்பா பாவமா, எவனாவது லவ் பண்ணி அவனை கூப்பிட வேண்டியது தானே? அங்கிள் யாரும் மாட்ட மாட்டாங்க அங்கிள். நான் சொல்ற மாதிரி பண்ணினா கண்டிப்பா மாட்டுவாங்க. டேய் பாண்டி, சொல்றான் அந்த ஐடியாவா? இந்த ஐடியா யூஸ் பண்ணி தான் என் பொண்ணையை தெத்தி விட்டேன். அப்படியா? அங்கிள் அதுக்கு நான் என்ன பண்ணா? நாங்க 2 பேரும் உள்ள இருக்கோம். எவனாவது ரோட்ல வந்தாக்கா அவங்ககிட்ட பேச்ச கொடு, மிச்சம் நாங்க பாத்துக்கிறோம். சரி அங்கிள். ஒழுங்கா பண்ணு. நான் உண்மையாதான் அந்த பொண்ணை தேத்தி விட்டுன்னு பாத்தேன்டா. அடா, அது எவனும் சீண்ட மாட்டான்டா. அதனாலதான் அழகா அந்த பிளான போட்டு அழகா அமுச்சு விட்டேன். வா நம்ம உள்ள போலாம். எனக்கு ஏத்த ஜோடி எங்க இருக்கான்? யாரு? லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸ்கூலுக்கு வேற போனோம். ஸ்கூலுக்கு போனா அம்மா வேற திட்டம் முழுகுது. இவனு சார் பண்ணலாமா? ஹாய், இது என்னடா இது? 150 கிலோ பிரியாணி ட்ரெஸ்ஸாக்கு துணி மாட்டின மாதிரி இதா? இங்க வாடா. என்னத்துக்கு கூப்பிட்டு இந்த காண்டம் இருக்கு முடிஞ்சு வச்சுக்கிங்க? நான் எப்படி அழகா இருக்கா? உண்மையா சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? உண்மையத்தான் சொல்லு. கைவிடு. ஐயோ, என் பொண்ணு வாய்க்க போச்சு. என்னாச்சு? உடு. கைத கசமான ஒரு குழந்தை பையன் கைய புடிச்சிங்கதா. ஏய், பின்னத்துக்கு அவனை புடிச்சிக்கிறான். நீங்க தானே சொன்னீங்க. இவனுக்கு சொன்னாங்களா? என்ன சொன்னீங்க? தம்பி ஒன்னில நீ போப்பா. நல்லா மரத்தட்டி மூஞ்ச பெத்து போட்டு போற வரவங்கள கை பிடிச்சி சொல்லுவியா? எல்லாம் உன்னால தான். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அங்க பேர் புது வீட்டு கட்டிக்கிறாங்க. ஒன்ன போய் திஷ்டிக்கு நிக்க வை. 150 ரூபாய் தான் தேரும். சின்ன பையனை போய் கைப்பிடிச்சு வலிச்சுன்னு இருக்க. யாரா பெரிய ஆளா போய் கை வலிக்க வேண்டியது தானே? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையா? பார், நீ சொல்றதுதான். ஒழுங்கா நல்ல ஆளா பார்த்து கைப்பிடி. பாடா உள்ள போலாம். 2 பேர் வராங்க. ஹாய். எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆகல, இவனுக்கு ஆயிடுச்சு. ஏய் என்னடா
டேய் கம்முனுடா ஃபிகர் சூப்பரா இருக்கு உசார் பண்ணிக்கலாம்டா. அப்ப உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லு. டேய் எனக்கு கல்யாணம் சொன்னாதான் எனக்கு கரெக்ட் ஆகும். திட்டு மூதைங்க கல்யாணம் ஆனவங்கடா இவங்க. ஏய் யாரு 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 பண்ணல நாங்க ஒண்ணும் பண்ணல. ஏய் என்ன இதே மாதிரி பண்ணிதான் எப்படியா எப்பா ஒருத்தர் செட் ஆக மாட்டாங்கப்பா. இவர் இப்படியே பண்ணிதானே எங்கன்னா விட்டு போயிடுவேன். எப்பா ப்ளீஸ் பா நாளைக்கா வந்து மாப்பிள்ளை தேடலாமாப்பா டயர்ட் ஆகுது. அப்படிதான் பண்றா. அது டயர்டா இருக்கான். நாளைக்கா வந்து தேடு. இது டயர்ட் ஆச்சுன்னா 25 கிலோ அரிசி மூட்டை காலி ஆகும்ப்பா. என்ன பண்றது? பெத்துட்டு போட்டுதான் ஆகணும். சே இன்னைக்கே எங்கன்னா அனுப்பிச்சு விட்டுலாம் பார்த்தா இப்படி ஆகி போச்சா. டேய் வா. பாவம் அந்த பொண்ணை பெத்துட்டு அப்படி அவஸ்தைப்படுறேன்னு நான் என் பொண்ணை அனுப்பிச்சிட்டேன் ஜாலியா.